வெல்கம் டு ஹோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா வெந்தய கீரை முட்டை பொரியல். வாங்க இந்த சத்தான வெந்தயக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கட்டு வெந்தயக்கீரையை நல்லா வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த கீரையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 5 முட்டை எடுத்துருக்கேங்க. இந்த வெந்தயக்கீரையை நல்லா கழுவிடுங்க. மண்ணாக இருக்கும், அதனால் தண்ணியில் நல்லா கழுவி 4-5 கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதும் இது எண்ணெய், கடலை எண்ணெய் நான் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும். இப்போ கடுகும் உளுந்தும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் கருவேப்பிலை நான் சேர்க்கலை. இந்த கடுகும் உளுந்து நல்லா பொரிஞ்சதும் அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகு, உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துருக்கேங்க இந்த காரத்துக்கு. இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் இந்த வெங்காயம், தக்காளியும், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி கசப்பு, இந்த கீரையோட கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கின பிறகு நாம் வெந்தயக்கீரையை போட்டு நம்ம வதக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டையை இது மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே சேரும். இந்த முட்டை பொரியல் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒருக்கா செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இது மாதிரி செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். லைட்டாக கசப்பாக இருக்கும். ஆனால் அந்த கசப்பு அதிகமாக தெரியாது. கீரையோட கசப்பு உடம்புக்கு நல்லதுங்க. சுகர் பேஷண்ட் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப அருமையாக செஞ்சு சாப்பிட்லாம். இது மாதிரி நல்லா இந்த கீரை நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இந்த கீரை நல்லா வெந்துடணுங்க. அப்போ தான் கசப்புத்தன்மை ஜாஸ்தியாக தெரியாது. நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா சுருண்டுருச்சுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், தக்காளி, கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலாவும் வாசம் இல்லை. இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த முட்டை தனித்தனியாக இப்போ இந்த கீரையும் முட்டையும் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுக்கணுங்க. இப்போ அந்த அளவுக்கு நான் கிண்டி எடுத்துக்கிட்டேன். இந்த வெந்தயக்கீரை முட்டை பொரியல் ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி செஞ்சு ஸ்டஃப்டாக இதை வச்சு சுட்டு கொடுங்க பசங்களுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் பெப்பர் தூள் பத்தலைன்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது இப்போ உப்பு காரத்தை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்களும் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இது மாதிரி பொரியலை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பசங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான சத்தான வெந்தயக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.